தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உலகின் தாய் நம் அன்னை மரியா இயேசு கிறிஸ்துவின் தாயாக மட்டுமல்லாமல் நமது பாதுகாவலியாகவும் இப்பாலுலகில் நமக்காக பரிந்துரை செய்து நம் விண்ணக வாழ்விற்கு திறவுகோலாகவும் விளங்குகிறார். நம் வாழ்வின் இருளை நீக்கி
இயல்பும் தியாகம் செய்யும் மனமும் அவளை இவ்வுலகின் தாயாக ஆக்கியது. புனித ராபர்ட் வெலர்மன் கூறியது போல, நம் ஜெபங்களால் மட்டும் நாம் அடைய முடியாதவைகளை நமக்காக பரிந்து ஜெபிக்கும் கன்னி மரியா வழியாக நாம் அடைய முடியும். நம் அனைவரின் பரிந்துரையாளராக விளங்கும் நம் உலக அன்னையின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் அவளின் அருளையும் வழிகாட்டுதலையும் பரிந்துரையையும் பெற இத்திருப்பலியில் இணைவோம். தூய வரவிடுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவத்தை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் ஆட்சியுடைய நினைவு நாளை கொண்டாடுவதாக உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது கருணையால் நாங்கள் முதல் நிலையில் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவழியால் உம்மை மன்றாடுகின்றோம். நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணினும் நீ கடவுளல்ல, மனிதனே. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தேல் நகரே, மன்னனுக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள். நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கின்றேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாய் இல்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலும் உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைக்க படுகொழியில் தள்ளுவர் உன்னை. கடல் நடுவே மூழ்கி சாவோர் என சாவாய் நீ. அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாக இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனை போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன், அவர்களை எத்திங்களும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்பக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்கள் பகைவர் திருப்பி பேசுகிறார் என்பதாலும் பகைவனின் பைசொலு கஞ்சியும் வாளாயிருந்தேன். பல்லவி: கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. ஒரே ஆள் 1000 பேரை நிறுத்துவதும் 2 பேர் 16 பேரை விரட்டுவதும் அவனது பாறை அவர்கள் மீது விட்டுவிடல் அன்றோ? அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதல் அன்றோ? பல்லவி: கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவளது அழிவினால் அண்மையில் உள்ளது. அவளுக்கு வரப்போகும் கொடுமைகளை தீவிரமாகின்றன. அவர்கள் ஆட்கள் எழுந்துவிட்டார் எனவும் அடிமை குடிமகன் எனவும் எவனும் இல்லை என்னும் காணும்போது ஆண்டவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். பல்லவி: கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அனைவரும் எழுந்திருப்போம். Alleluia, alleluia, alleluia.
தன்னுடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 12 வரை. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கண்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது ஒன்று பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டு இங்கு நான் தந்தை மரிய யோசத்துடன் உதவி பங்கு தந்தையாக முதலில் குருப்பட்டம் பெற்று முதலில் இங்குதான் பணியாற்றினேன். அப்பொழுது ஜூன் ஜூலை வந்தாலே ஒவ்வொரு வருஷம் மரிய சாமி என்ன வெளிநாட்டில் பறந்தார் மிஷினரி. அவருக்கும் முதல் ஆண்டு இங்கே சேர்க்கப்பட்டிருந்து எனக்கு எல்லாமே புதுசு. ஆனால் ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த தேதி தான் திருவிழா கொண்டாட வேண்டும். பங்குசாமியார்கள் நான் மட்டும்தான். அதனால் அப்பொழுது இருந்த பங்கு பேரவை மிக ஸ்ட்ராங்கான பேரவை. இப்பொழுது இருக்கிற ரொம்ப எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்.
சின்ன பையன், ஒரு 27 வயசு தான். இந்த வயசில் இவ்வளோ பெரிய பங்கில் தனிமையாக எந்த அனுபவம் இல்லாமல் கொண்டாடுவதற்கு இறைவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதே மட்டும் இல்லாமல் அந்த பங்கு பேரவை உறுப்பினர்கள், அருட்கண்ணியர்கள் இவர்களெல்லாம் எனக்கு நன்றாக சப்போர்ட் பண்ணார். அந்த விழா வெற்றிகரமாக நிறைவேறும். அதன் பிறகு அடுத்த வருஷம் நான் மாறினேன். 9 மாதம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் செயல்பட்டு போயாச்சு. திரும்பவும் செயல்பட்டு வர வேண்டி ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைய நவநாளின் நம்முடைய கருத்தாக பாருலகின் பரிந்துரை அன்னை வருகிறது. அதற்கு சிறந்த ஒரு நற்செய்தி எது என்று சொன்னால் இன்றைய நற்செய்தி. கானாவூர் திருமணத்திலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்தவுடன் புதுமை செய்கிறது. மாறாக நம் உலக அன்னை பரிந்துரையால், நம்பிக்கையால் அந்த புதுமை பெறுகிறது. முதல் புதுமை. அதே போன்று கடைசி புதுமை கல்வாரி மலையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி கட்டத்தில் நமக்கு ஒரு புதுமை நடந்தது. அது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை செய்கிறார். அன்னை மரியாதைய அதே பரிந்துரையார். இன்று நாம் எல்லோருமே இந்த உலகம் முழுவதும் புனித யோவானுடைய வழியாக இதோ தாய், இதோ மகன் என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்கின்ற அளவுக்கு புதுமை நடந்தது. இப்படி அன்னை மரியாள் வானுலகின் பரிந்துரையாளர் என்கின்ற ஒரு சிறந்த தலைப்பை நாம் சிந்திக்கிறோம். பரிந்துரை என்று சொல்கின்ற பொழுது புனித அகஸ்தினார் இவ்வாறு சொல்கிறார்: இறைவா, நான் உன் பிள்ளை. என்னை சிறு வயதிலிருந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசவும், ஆறுதல் சொல்லவும், அவர்களை வழிநடத்தவும் எனக்கு கற்றுக் கொடுத்த தாயை, என் தாயை நீ எனக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறேன் என்று சொல்கிறேன். தன்னுடைய தாயினுடைய வளர்ப்பால் அந்த அகஸ்தினார் சிறு வயதிலே மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு நல்ல குணத்தை, மனித நேயத்தை, நல்ல பண்பை பெற்றிருக்கிறார். இதே போன்றுதான் ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி அறிஞர் சொல்றார்: என் தாய் கற்றுக் கொடுத்ததுனால்தான் நான் மற்றவர்களுக்கு நான் பரிந்து பேசக்கூடிய ஒரு நல்ல மனதை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்றார். ஆமாம் நம்பிக்கையாளர்களே, பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன் என்று சொல்கின்ற பொழுது மிக மிக முக்கியமான என்னுடைய பங்கில் இப்பொழுது இருக்கிற பங்கில் சேர்க்கப்பட்டதிலே ஒரு வாட்ச்மேன் இருக்கார். என் 2-3 வாட்ச்மேன் இருந்தாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு விசித்திரமான ஒரு வாட்ச்மேன், அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் போயிட்டு விசாரிக்க, அவர் எனக்கு அவருக்கு சண்டை போடும். ஒரு விசித்திரமான வாட்ச்மேன் என்ன பண்ணுவாங்க, என்னை பார்க்க வர மக்கள் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருவார். எதையாவது சொல்லி என் கிட்ட விட மாட்டாங்க. அதன் பிறகுதான் எனக்கு தெரியாது, உங்கள் வாட்ச்மேன் எனக்கு பார்க்க விட மாட்டாங்க சாமி. ஏதாவது ஒரு உதவி கேட்கலாம்னு சொன்னாலும் சரி, ஏதாவது உங்களோட தனிப்பட்ட குடும்ப விஷயத்தை பேசாமல் உள்ளே விட மாட்டாங்க சாமி அப்படின்னு குழம்புவாங்க. அப்படி தப்பி தவறு யாராவது என்னை வந்துட்டாங்கன்னா, என்னை பார்த்துட்டாங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார், அவங்க முன்னால் விட்டு அது பின்னாடி போயிட்டு கை காட்டுறாரு, இப்படின்னு என்ன அப்படின்னா, விட்டுறாதீங்க, உதவி செஞ்சிடாதீங்க, பார்த்துடாதீங்க. என்ன பண்ணுறது? ஒரு சிலர் பாருங்கள், பரிந்துரை நம்முடைய சுயநலம், ஒரு சிலர் சுயநலம். நம்மெல்லாம் எப்போ ஒரு உயர்வில் இருக்கிறோமோ, ஒரு பதவியில் இருக்கிறோமோ, ஒரு பொறுப்பில் இருக்கிறோமோ, அப்பொழுதுதான் நிறைய காரியங்களை செய்வோம். அதிகாரத்தில் இருக்கிறது. இன்று நமக்கு அரசியல் அதிகாரம் இல்லை என்பதனால்தான் நாம் இன்னமும் தெரிந்து கொண்டே இருக்கும் அரசாங்கம்.
மைனாரிட்டி தேவையில்லை. ஆனால் நமக்கு ஒரு அதிகாரம் அரசியலில் இருந்தால் நாம் இவ்வளவோ காரியங்களை செய்ய சாதிக்கும். எனவே பரிந்துரை என்பது மிக மிக முக்கியமானது. நேற்றைய தினம் மருதாடு ஒரு பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் எனக்கு ஃபோன் செய்து, பல என்னுடைய பாட்டி உடல்நிலை சரியில்லை, அதனால் நாங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ணி பாண்டிச்சேரிக்கு போகிறோம். எங்கள் பாட்டியுடைய பேரன் அவனுடைய ஒரு சிறுபன் பேரன் அவன் 11ஆவது படிக்கணும். அதனால் சென்ட் ஜோசப் கூடி காணட்டில் கொஞ்சம் பரிந்துரை கடிதம் கொடுத்தாங்க. அப்புறம் நான் நினச்சேன், பாண்டிச்சேரி பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. அங்கே உள்ள ஸ்கூல் இருக்கு, அவங்க எல்லாரும் பிரின்ஸ்பால் யாரும் தெரியாது. இருந்தாலும் தெரிஞ்ச வழியாக நான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு சாமியார் கேட்டேன். அந்த சாமியார் என்ன சொன்னார், ஐயோ சாமி, நீ எல்கேஜி கேட்டால் கூட இடம் கிடைக்காது, நீங்கள் எந்த லெட்டர் யார் கொடுத்தாலும் இடம் கிடைக்காது, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். உண்மைதான். ஒரு காலத்தில் நம்ம தந்தை தந்தை யூபிசாமி தந்தையினுடைய காலங்களில் அந்த காலத்தில் நான்லாம் அவரை பார்த்து வளர்ந்தவர். அப்பொழுதெல்லாம் தமிழ் ஸ்டாண்டர்ட் லெட்டர் கொடுத்தாவே அங்கே கான்வென்ட்டாக இருந்தாலும் சரி, ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, உடனே இடம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வேலையும் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு தலைக்கு 1000 லெட்டருக்கே படிக்கணும். அந்த பரிந்துரைக்கு எந்த விதத்திலும் என்ன இல்லை, ஒரு பயன் இல்லாமல் எல்கேஜி கூட கிடைக்கும். இப்படி தந்தை கிறிஸ்துவ நிறுவனங்கள் கூட பல நேரங்களில் தந்தையர்களுடைய நம்பிக்கையை இழந்த நிலையில் பரிந்துரை செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் தள்ளப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு வாத்தியார் வேலை வாங்க முடியல. அந்த காலத்தில் கூட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு சாமியார் எந்த ட்ரை பண்ணாலும் அது எல்லாமே அரசுடைய அதிகாரம். இப்படி பரிந்துரை என்பது எவ்வளவு முக்கியமானது. இன்று நாம் எல்லோரும் ஜெபமாலை ஜெபிப்போம். இந்த ஜெபமாலையை ஜெபிப்பதே பரிந்துரை. அன்னையின் வழியாக நாம் முதலில் பரிந்துரை செய்ய வேண்டும். ஒருவர் அதுதான் ஜெபம். எனவே இந்த பரிந்துரை என்பது மிக முக்கியமானது. பரிந்து பேசுவது, பரிந்து கொள்வது, பகிர்ந்து கொடுப்பது, இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாளருடைய செயல்பாடு. இவரையர்கள் 11:3 இவ்வாறு சொல்கிறது, இறை நம்பிக்கையாளர்களே இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நாம் ஏற்படுது. அப்போ இந்த பரிந்துரை செய்கிறவர்கள் முதலில் நம்பிக்கை உள்ளவர்களாக வேண்டும். அவர்களுக்கு இடையே உள்ள உறவு இருந்தால்தான் அவர்களுடைய நம்பிக்கையை கேட்கிறது. அன்னை மரியாதை அந்த ஆண்டு பேசுகிறது முழு நம்பிக்கை. எனவேதான் குறிப்பறிந்து தேவையை, அடிப்படை தேவையை அறிந்து வசதியாக யாருக்கும் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து அவருடைய தேவையை தன் மகன் இயேசுவிடம் சொல்லிவிட்டார், பரிந்துரை செய்கின்றார். அவருக்கு வேறொரு வார்த்தை சொல்றார், எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்கிறார். இருந்தாலும் அன்னை மரியாதை நம்பிக்கையோடு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இயேசுநாதர் பேசுறாரு, அடுத்தது யார்கிட்ட பேசுறாரு? இந்த பணியாளர்கள் பேசுறாரு. எதை குறிக்கிறது? இயேசு என்ன சொல்றாரு? என் நேரம் வரவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செய்ய முடியாது. ஆனால் அவருடைய நம்பிக்கையை பணியாளர்களை மாற்றி சொல்றது அவர் சொல்வது போல செய்ய நம்மை மரியாதை நம்பிக்கை. எனவே நாம் யாரும் வந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய முன்னோம், கருத்து பேச முன்னோம். இன்று உலகத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் பற்றாக்குறை அல்ல, பகிராக இருந்தால் நம்பிக்கை இல்லை, பரிந்து பேசக்கூடிய ஒரு மனித நேயம் இல்லை. எனவேதான் நாம் இந்த உலகில் கஷ்டப்படுகிறோம். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற பொழுதெல்லாம் நாம் இன்னொருடைய உதவியை நாடுகின்ற பொழுது பணமாக இருக்கலாம்,
அல்லது அவருடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு உதவியாக இருக்கலாம். அதை செய்ய நாம் முன் வர வேண்டும். நம்மை மற்றவருடைய குறைகளை, மற்றவருடைய தேவைகளை அறிந்து தெரிந்து நாம் நமக்கு நேரத்தோடு கொண்டு வர வேண்டும். நம் உறவை நேசிக்கின்றோம், நல்லது. நாம் பிறரை நேசிக்கின்றோம், நல்லது, மிக நல்லது. ஆனால் பிறருடைய துன்பங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள, பிறருடைய கஷ்டங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய துன்பங்கள் பகிரப்படுகின்ற பொழுது, ஆறுதல் அடைகின்ற பொழுது அவர்கள் நிம்மதி அடைவார்கள். அவர்களுடைய ஆசிரியர்கள் எந்த ஒரு மனிதனின் பிறருக்காக பகிர்ந்து பேசுகிறாரோ அந்த ஒரு மனிதனுடைய வாழ்வும் மகிழ்ச்சியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனவே நாம் எப்பொழுதுமே மனதில் ஒரு வெறுப்பையும் சுயநல வாழ்க்கை மனதில் நிலைமணி கொண்டிராமல் மற்றவர்களை திறந்த மனதோடு நம்மால் முடியும் என்றால் அதை முழுமையாக செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அன்னை மரியாதை அடையாளமாக முன்னடையாளமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாதை இந்த நிகழ்வில் இருந்து பார்க்கிறோம். எந்த விதத்திலும் முகம் போனால் அவருடைய தேவையை அறிந்து உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்று கலந்து பேசுகின்ற பார்வையின் அன்னையை, உலக அன்னையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு ரோட்டில் ஒரு மனிதன் நிறுத்தப்படுகிறார். ஏனென்றால் அவன் ஒரு ஹோட்டலில் பிரெட் திருடுகிறான். அப்பொழுது அங்கே இருக்கிற சர்ச் அவனை கேட்கிறான், பிரெட் திருண்டையா? அவன் அழுது கொண்டே சொல்கிறான், 4 நாட்களாக நான் சாப்பிடவில்லை, வேலை தேடி சென்றேன், எனக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை, எனக்கு வேலைக்கு யாரும் பரிந்துரை செய்யவில்லை, கடைசியில் நான் திருடியது உண்மைதான். உடனே அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறார், உனக்கு திருடியதை நீயே ஒத்துக்கொண்டதால் உனக்கு 100 ரூபாய் அபராதம் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதன் பிறகு அந்த ஜட்ஜினுடைய கோட்டை கருவிவிட்டு அவர் சொல்கிறார், இதுவரை நான் ஒரு ஜட்ஜாக பேசுகிறேன், இப்பொழுது ஒரு மனித நேயம் என்ற மனிதனாக பேசுகிறேன். இதோ இந்த மனிதன் திருடினான், குற்றவாளினான். ஆனால் அந்த திருடுவதற்கு காரணமாயிருப்பவர்கள் நீங்களும் நான் தான். எங்கே நாம் பகிர்ந்து கொடுக்கவில்லையோ, எங்கே நாம் பகிர்ந்து பேசவில்லையோ, எங்கே அவனுக்கு ஒரு தேவையை அறிந்து எதுவும் செய்யவில்லையோ, அப்பொழுது நாம் எல்லோருமே குற்றவாளிகள் தான். எனவே முதன்முறையில் நான் என்னுடைய பங்கை தருகிறேன் என்று சொல்லி 50 ரூபாய் அவனுக்கு கொடுக்கிறார். எல்லோரும் தன்னுடைய காசு பணத்தை கொடுத்து அவன் 100 ரூபாய் அபராதம் கட்டிவிட்டு மீதி பணத்தை அவன் வீட்டுக்கு எடுத்து சென்றார் என்று ஒரு நிகழ்வு சொல்ல வேண்டும். ஆனால் பகிராம் வைதானுடைய பற்றாக்குறை அல்ல என்பதை அன்னை மரியாத நம்மிடம் சொல்லும். பகிர்வதன் மூலம் நாம் உறவை வளர்க்கிறோம், புதிய உறவுகளை பெறுகிறோம், உடைந்த உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. இப்படி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படித்தார். 5 அப்பங்களை 2 பெண்களையும் எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார். முதலில் பரிவு கொண்டார். இவ்வளவு மக்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் அவர்களை பரிவு கொண்டார். பரிவு என்பது இரக்கம் என்பது, இரக்கம் என்பது வேறு, பரிவு என்பது வேறு. பரிவு என்பது உடல் துன்பப்படுவது, அவருடைய தேவையை அறிந்து உடனடியாக இறங்கிவிடும். எனவே அவர்கள் மீது பரிவு கொண்டார். அதன் பிறகு அவர்களிடம் இருக்கின்ற பொருளை 5 அப்பங்களை 2 மீனையும் ஒரு சிறுவனுக்கு பெற்று ஜெபித்து அதை பகிர்ந்து கொண்டார். பகிர்ந்த பிறகு அவருடைய ஒரு இனம் புரியாத உறவு என்பது மகிழ்ச்சி என்பது அதுதான் இறைவன். அந்த சிறு பையன் தன்னுடைய உணவு கணக்கிட வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்ட பிறகு மனம் மாறினானே, அதுதான் இன்று நாம் எல்லோரும் புதுமையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பின்னால் அல்ல, புதுமையின் பின்னால் ஓடுவோம். ஆனால் புதுமை என்பது இதுவல்ல. முடவன் நடக்கச் செய்வது புதுமை இல்லை,
குருடனை பார்க்க செய்வது புதுமை அல்ல, இறந்தவன் உயிர்க்க செய்வது புதுமை அல்ல. மனமாற்றமே புதுமையின் முதல் அடையாளம். மனமாற்றம் எங்கே மனமாற்றம் ஏற்படுகிறதோ, முழுமையான நம்பிக்கை உருவாக்குறதோ, அங்கே புதுமைகள் நம்மை தொடர்பு வருகிறது. எனவே புதுமையை நாடி சொல்லாது, இயேசுவை நாடி சொல்லும். இயேசுவில் நம்பிக்கை கொள்வது, அவரை முழுமையான நம்பிக்கை கொள்கின்ற பொழுது புதுமைகள் நம்மை தொடர்ந்து வரும். எனவே அந்த நம்பிக்கை வேண்டும் என்றால் நம் வாழ்வில் மனமாற்றம் வேண்டும். நம் வாழ்வில் அந்த மனமாற்றம் இருக்கின்ற பொழுதுதான் புதுமைகளை செய்யவும் முடியும், புதுமைகளை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்னை மரியாதை செய்த புதுமை அங்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. அன்னை மரியாதை பெண்துறை அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதல் புதுமை அங்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. என்ன மாற்றம்? சிலர்கள் அவரை நம்பிக்கை கொண்டனர். சிலர்கள் அவரை நம்பிக்கை கொண்டனர். அங்கு மனமாற்றம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாதை நம் தாயாக, உலக அன்னையை இந்த உலகத்தின் தாயாக கொடுத்திருக்கிறார் சொன்னால் அவரை பரிந்துரையாளர்களுக்கெல்லாம் மருந்துரையாளராக இன்று நமக்காக பரிந்துரை செய்து கொடுக்கிறார் என்று சொன்னால் நாமும் பிறருக்காக பரிந்துரை செய்து அருள்பட்ட மனிதர்களாக வாழ்கின்ற அவர்களை எழுதி திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமாம். அன்பின் சகோதர சகோதரிகளே, எழுந்திருப்போம். நமது உலக அன்னை நமக்காக பரிந்துரை செய்கிறார். அவர் பரிந்துரை செய்வதன் காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தந்தை கடவுளை தூய ஆவியில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதனால்தான். எனவே இதனால்தான் இதோ இந்த அடிமையில் வார்த்தை செயலுக்காகட்டும் இந்த தன்னையே அர்ப்பணித்த அந்த அன்னையை கொண்டு நாமும் நம்முடைய ஜெபங்களை, மன்றாட்டுகளை, தேவைகளை ஒரு நம்பிக்கையோடு இறைவனிடம் அர்ப்பணித்து சமர்ப்பிப்போம். மன்னாவால் வாழ்வழித்த என் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் நல் ஆயனார் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ பரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வார்த்தையால் வலுவூட்டிய எம் அன்பு இறைவா, இத்திருப்பலியை சிறப்பிக்க இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குருக்களையும் ஆசிர்வதியும். அவர்கள் தங்கள் இறை ஞானத்திலும் இறை உண்மையிலும் நிலைத்திருந்து இயேசுவின் மனநிலையுடன் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் உடலாலும் இரத்தத்தாலும் மீட்பை தந்த எம் அன்பு இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். உம் வார்த்தையை அவர்கள் உள்ளங்களில் வேரூன்றி வளர்ந்து ஒவ்வொருவருக்கொருவர் அன்புடன் வாழவும் உமது வழிகாட்டுதலும் ஆறுதலும் நிறைவாக கிடைக்க வேண்டிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து வாழ்ந்த என் அன்பு இறைவா, என் பங்கு இளைஞர்கள் மற்றும் சிறியோர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தங்களை ஆன்மீக வளர்ச்சியில் ஈடுபடுத்திக் கொள்ளவும் அறிவிலும் கல்வியிலும் வளர்ந்து நல்ல வாழ்க்கையை உருவாக்கி தங்களை போல நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்பியர்களுக்காக மன்றாடுவோம். நம்புவோருக்கு வாழ்வளிக்கும் தேவா, இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித ஜான் மரிய வியானி மற்றும் ஆரோக்கிய மாதா அன்பியத்தாரை ஆசிர்வதியும். அவர்களின் குடும்பங்களில் உமது ஆசிரியையும் சமாதானத்தையும் பெற்று வாழ்வில் பலம் பெறவும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கவும் வேண்டி இறைவோம் மன்றாடுகின்றோம்.
என் வாழ்வெல்லாம் இல்லை இறைவா. உண்மையிலான நம்பிக்கை விசுவாசம் கொண்டு அன்னை மரியாள் தன்னையை அர்ப்பணித்து தனக்காக இல்லாமல் பிறருக்காகவே பிறருடைய தேவைகளை முழுமையாக அறிந்து இன்னும் தொடர்ந்து எங்களுக்காக பருந்து பேசி வருகின்ற அந்த அன்னையை போன்று நாங்கள் புனிதர்களை போன்று பிறருக்காக பருந்து பேசுகின்ற அவர்கள் பிறருக்காக பருந்து பேசக்கூடிய நல்ல மனதை அருளை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு புரிந்தர்கள். பிறரிடம் இருக்கின்ற குறைகளை நாங்கள் குறைக்கு சொல்லாமல் அவர்களிடம் இருக்கின்ற நிறைகளை நாங்கள் பெருமையாக சொல்லி அவருடைய தேவைகளை அறிந்து பேசி பகிர்ந்து வாழ அருள்வர வேண்டி எங்கள் ஆண்டவர்களுக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்துவியாகவும் எங்கள் உலக அமைதியாகவும் உண்மை கொண்டாடுகின்றோம். ஆமென்.
கேட்கலாம்படி செவியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய தாயினின் கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு கட்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி பாடுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, புனிதர் அனைவரிடம் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உண்மை வியப்புக்குரியவர் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித நிம்மதியால் அவருடைய நன்றி அறிந்த வழியால் உமது கனிமையை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் மதனில் நீர் அருள் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே சிறப்பாக படியாவிட்டால் விளைகின்ற போன்று அவருடையாக மனித மீட்புக்காரனாம் திருமகன் எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவைகளுக்கு அளித்ததாம் உமது இரக்கத்தோடு எல்லா காலையும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவருடையாக வானத்துடன் அணிகள் வழிபடுகின்றன. உன் திருமுன் காலம் வழிகின்றன. அவர்களோடு எங்கள் கொலை செய்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைந்து புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவற்றில்லை அனைத்துக்கு மூச்சு ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளுக்கு கொடுத்து உண்மை தாழ்மையுடன் நிறைவேற்றுவார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவார். அவர் பாடலுடைய விளக்கணி தன்னை கையளித்தவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்றதாம் சீடருக்கு கலைந்தார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இருபது அருமை கிண்ணத்தை எடுக்க வேண்டும் என்று நல்லி கூறும் சிவர்கள் கழித்து அவர் கூறியதாக. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக
நம்பிக்கையின் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் நோக்கத்தையும் மீட்படையும் எண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருப்பணிக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய உலகத்தில் உள்ள எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அமைப்பு குந்தர்களும் வைத்திருக்கிறது. பிரான்சியசுடன் மறைமாவட்ட பரிமாணர்கள் ஜான் ராபர்ட் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு திரு அவை அன்பை நிறைய வர செய்திருந்தோம். அவ்வாறு இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற குடும்பங்களை உமது ஆவியினாலும் அற்புத மரங்களாலும் திறப்புகிறார். அவர்கள் கருத்துக்களெல்லாம் நிறைவேறுவதாக இது கூடியிருக்கிற உமது மக்களினுடைய குடும்பங்களின் கருத்துக்களை நிறைவேற்றும் இத்திருப்பலியில் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களுக்கு உம்முடைய இறப்பினாலும் மீட்பினால் உன்னத நித்திய வாழ்வை நீ பரிசாக அளிக்கிறார். மேலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினும் ஏற்றெழுதும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும். கடவுளின் கண்ணித்தாயாக புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்றும் வரமருட உண்மையும் நன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு வழி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியார் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் இறைவனுக்கிணையால் பயிற்சியத்தினாலும் துணிந்து பாடுவோம். ஆண்டவரின் தீமையான விருந்தைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தில் உதவியால் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாவரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் தேவனுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும்
அழைத்தருள்வீராக. என்றும் வாழ்ந்த ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை கொள்கிறோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையில் எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையில் எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையில் எங்களுக்கு அமைதியை அளித்தது. இதோ இறைவனின் சன்னதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற சன்னதியில் இருந்து படைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். Oh
ஆண்டவரே இந்த குணமாவுள்ளதாண்டை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணீரம் பிறந்த முதல்வரே, இவ்வருள் அடையாளத்தின் வழியாக கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் உயர்வும் செயல்களால் அதை பற்றிக் கொள்ளவும் அருள் நீராக எல்லோரும் வாழ்நாள் செய்தபடியால் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. மாதாவே சரணம், உந்தன் பாதாரத்தும் கோவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், பாபாவும் என்னை நேராகம், பாபாவும் என்னை நேராகம், காப்பாயே அருள்வாயே. கன்னி மாதாவே சரணம். ஆசில்லவனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவராம் நோயுடன் கண்டோம். ஆசில்லவனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவராம் நோயுடன் கண்டோம். ஜெபம் செய்ய